வானதி அடுத்த வாரத்துக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்தலாம். விஜய் காவேரி 2 பேரும் சேர்ந்து செஞ்ச தரமான செயலை பார்க்குறக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதுக்கு மேலேயும் வெண்ணிலா விஜய் வாழ்க்கையில் டிஸ்டர்ப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக விஜய் வாழ்க்கையை விட்டு போயிடணும்னு நினைக்கிறவங்க, விஜய் காவேரி 2 பேரும் ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. விஜயும் காவேரியும் 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில் நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவும் ராகினியும் வந்து ஆட்டோவில் வந்துட்டு வருவாங்க. வெண்ணிலா வந்து விஜய் காவேரியை பார்த்ததுமே ஷாக் ஆகிடுவாங்க. ஆமாம் காவேரி, நீ என்ன இவர் கூட நின்று பேசிகிட்டு இருக்க? முதல்ல விஜய் எப்படி வெளியில் வந்தார்? நீ என்ன என்னை ஏமாத்துறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்க. கரெக்டாக பசுபதி வந்து எல்லாத்தையும் சொல்லுவார். நீ பேசின எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த பொண்ணு ரெக்கார்டிங் போட்டு போலீஸ் ஸ்டேஷனில் காமிச்சு விஜய் வந்து நிரபராதின்னு சொல்லி வெளியில் கூட்டிகிட்டு வந்துருச்சு. இதுக்கு தானே சொன்னேன், நீ இவளை நம்பவே நம்பாத, இவ சரியான ட்ராமா கேஸு, இவ எல்லாத்தையும் ட்ராமா பண்ணி மாற்றிடுவா, இப்படி தான் விஜயும் மாற்றி வச்சிருக்கா, நான் தலையாக அடிச்சுக்கிட்டேனே, இவளை நம்பி போகாதன்னு நீ கேட்டியா வெண்ணிலா அப்படின்ற மாதிரி பசுபதி சொல்ல உடனே ராகினி சொல்லுவாங்க, ஏன் வெண்ணிலா நீ போன முதலாவது இவன் நல்லா உன்னை நம்பி கழுத்தறுத்துட்டா, நீ அவளை நம்ப வச்சு கழுத்தறுத்துருக்கியோ, நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்ற மாதிரி காவேரியை பற்றி கேட்க, இதுக்கு மேலே வாயை திறந்த ராகினி, இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் எல்லாம் தான். ஒரு அப்பாவி பொண்ணை பிரெயின் வாஷ் பண்ணி இந்த அளவுக்கு கூட்டிகிட்டு வந்து நிறுத்தியிருக்கீங்க. அதில் பழிக்கேடா என் புருஷனையும் சேர்த்து ஆக்கியிருக்கீங்க. இவங்க 2 பேரும் லவ் பண்ணது உண்மைதான், ஆனால் வந்துட்டு சந்தர்ப்ப சூழ்நிலையால் இப்படிலாம் ஆயிடுச்சு. அதை நீங்கள் அவளுக்கு புரிய வைக்காமல் என்னையும் விஜயும் பழி வாங்கறதுக்கு வேண்டி ஒரு நல்ல பொண்ணை ட்ரெயின் வாஷ் பண்ணி விஷ் பண்ணி இப்படி கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சுருக்கீங்கன்னு சொல்ல வெண்ணிலாவுக்கு பயங்கரமாக கோவந்துடும். வாயை மூடு, நீ எல்லாம் ஒரு பொண்ணு, அசிங்கமாக இல்லை உனக்கெல்லாம்? எப்படி வந்துட்டு இந்த மாதிரிலாம் வீடியோ எடுத்து ட்ராமா பண்ணி இந்த மாதிரி ஒரு கேப்சர் பண்ணி உன் புருஷனை வெளியில் கூட்டிகிட்டு வரக்காக இது பண்ணியிருக்கேன். விஜய், உங்களுக்கு கூட கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? இவளை பற்றி இப்போ கூட உங்களுக்கு தெரிய வேண்டாமா? நான் வந்துட்டு நல்ல கள்ளங்கப்படம் இல்லாமல் யதார்த்தமாக இருந்தனால தான் இவளை நம்பி போனேன். இப்போ கூட என்னை எந்த அளவுக்கு இவள் படுத்தியிருக்கா பார்த்தீங்கல்ல? இப்போ கூட உங்களுக்கு காவேரி தான் முக்கியமா, நான் முக்கியம் கிடையாதா அப்படின்ற மாதிரி கேட்க, வெண்ணிலா, உனக்கு புரியவே மாட்டேங்குது. எத்தனை தடவை கேட்டாலும் சரி, நீ 1000 தடவை கேட்டாலும் சரி, இந்த வாழ்க்கை முழுக்க நீ எனக்காக வெயிட் பண்ணாலும் சரி, எனக்கு காவேரி தான் முக்கியம், அவளை தாண்டி எனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் இதுக்கு மேலேயே வந்துட்டு நான் உயிரோடு இருக்கவே மாட்டேன். நான் உயிரோடு இருக்கிறதுல எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. என் வாழ்க்கைக்காகவும் எனக்காகவும் வந்துட்டு என் அம்மா அப்பா இறந்துட்டாங்க. கடைசியில் நானும் போனால் மட்டும்தான் வந்துட்டு நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. நீங்கள் 2 பேரும் நிம்மதியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. உங்கள் வாழ்க்கைக்கு இடையூறாக நான் இருக்கவே மாட்டேன். நான் உங்கள் வாழ்க்கையிலேருந்து இல்லை, இந்த உலகத்தை விட்டே கம்ப்ளீட்டாக போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே வெண்ணிலாவோட மாமா வந்து, என்னம்மா வெண்ணிலா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? உன் அம்மா அப்பா தான் உன்னை விட்டு போயிட்டாங்க, நான்லாம் உனக்கு இல்லையா? நான் உனக்கு வேற ஒரு நல்ல வாழ்க்கையாக வந்துட்டு ஏற்படுத்தி கொடுத்து நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்கான எல்லா உதவியும் ஏற்பாடும் பண்ணுறமா, நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த மாதிரி நடக்காத ஒரு விஷயத்தை நினச்சி ஏமா கவலைப்பட்டுட்டு இருக்க? நானும் சரி, நீ ஆசைப்பட்டுட்டே எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்களேன்னு சொல்லி இந்த அளவுக்கு உன் கூட வந்தேன். ஆனால் இதுக்கு மேலே இது நடக்காத ஒரு விஷயமா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, பேசாமல் இருங்க மாமா, உங்களுக்கு என்ன தெரியும்? நான் என் விஜய் நான் உயிருக்கு உயிராக லவ் பண்ணியிருக்கேன். அவரை தாண்டி இன்னொரு வாழ்க்கையோ இல்லை இன்னொருத்தரை வந்துட்டு கல்யாணம் பண்ணுறக்கோ நான் ஒத்துக்கவே மாட்டேன். என்னை நம்பி கழுத்தறுத்த இவர் தான் வந்துட்டு வேறு கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்காருன்னா நான் வந்து அதே தப்பை பண்ண மாட்டேன். வாழ்க்கை முழுக்க விஜயவே நினச்சிட்டு இருந்தாலுமே இருப்பேனே தவிர வேற ஒரு வாழ்க்கையை தேடி போகவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல விஜய்க்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடும். என்ன வெண்ணிலா, நீ எதையுமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிற, ப்ளீஸ் தயவு செய்து புரிஞ்சுக்கோ. நீ அடுத்த வேலையை பார்த்துட்டு அடுத்த லைஃப்பை பார்த்துட்டு மூவ் ஆன் பண்ணிக்கோ. இதுக்கு மேலே வந்துட்டு ப்ராக்டிக்கலாக நம்ம 2 பேரும் சேர்றது ஒத்தே வராது. எந்த உலகத்தில் வந்துட்டு இப்படி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து 2 பேரும் வாழ்ந்துட்டு இருக்கும்போது எக்ஸ்லவர் கூட வந்துட்டு கல்யாணம் பண்ணுற மாதிரி எங்கேயாவது நடந்திருக்கா? இது லீகலாக தப்பு, இல்லீகலாகவும் தப்பு. அந்த மாதிரி ஒரு கேவலமான ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே திரும்பி நான் வரவே மாட்டேன். இப்போ நம்ம ரிலேஷன்ஷிப்புமே தப்பான ரிலேஷன்ஷிப்பாக தான் 4 பேர் பார்ப்பாங்க. இது லீகலே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ராகினி, லீகல் இல்லீகலை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. ஒரு பொண்ணை வந்துட்டு காசு கொடுத்து கல்யாணம் பண்ணி 1 வருஷம் கிட்ட கான்ட்ராக்டில் மேரேஜ் பண்ணி வாழ்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி அதே தப்பை வந்துட்டு ஒரே வீட்டுக்குள்ளேயே பண்ணிவிட்டு இவளும் நல்லவ மாதிரி வேஷம் போட்டுட்ருக்கா, நீங்களும் நல்லவ மாதிரி வேஷம் போட்டுட்ருக்கீங்க. ஏற்கனவே வந்துட்டு பல வருஷமாக ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஏமாற்றி அவள் அப்பா அம்மாவை இழந்து இப்போ அனாதை மாதிரி நிற்கிறா. அவருக்கு நீங்கள் துரோகம் பண்ணது நீங்கள் லீகல் பண்ணுறது, இவ பண்ணுறது மட்டும் இல்லீகலா? உங்களுக்கெல்லாம் இப்படி பேசுகிறதுக்கெல்லாம் ஒரு வாயே கூசலையா? யாருமே வந்துட்டு நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்க முடியாதுன்றதுனால இப்படி பேசிகிட்டு இருக்கீங்களா? நான் வந்துட்டு காவேரி பழி வாங்குறதாவே இருக்கட்டும், இருந்தாலும் நீங்கள் பண்ணது நியாயம் இல்லையா, அதுவே சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்க உடனே தாத்தா உள்ளே வந்துடுவார். இந்த நிறுத்துமா ராகினி, நீ வந்துட்டு அஜயோட பொண்டாட்டிங்கிறதுக்காக தான் நானும் பொறுமையாக போயிட்டுருக்கேன். நீ பண்ணுறதுக்கு சுத்தமாக சரியில்லை. நீ நல்லவளாக இருந்தால் வந்துட்டு புத்திமதி சொல்லி அந்த வெண்ணிலா பொண்ணை வந்துட்டு நல்லபடியாக வந்து அவங்க வீட்டில் கொண்டு போய் சேர்க்கணும், அல்லது அந்த பொண்ணுக்கு வேறு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும். இப்படி ஏற்கனவே புருஷ பொண்டாட்டியாக சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கவங்க வாழ்க்கைக்குள்ளே உள்ளே போய் இந்த இடையூறாக பிரச்சனையை பண்ணுன்னு சொல்லி தூண்டி விடக்கூடாது. இதெல்லாம் நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்க வந்துட்டு சரி
செய்கிற செயலே கிடையாது. உன் குடும்ப பேக்ரவுண்டும் இப்படி தான் இருக்குது, உன் அப்பாவும் இப்படி தான் இருக்காரு, அதனால தான் நீ இப்படி இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என் அப்பாவை பற்றி பேசாதீங்க தாத்தா, உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை. உங்கள் பேரனுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனா சப்போர்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் பேரன் என்னமோ ரொம்ப ஒழுக்க மாதிரியும் ஹரிச்சந்திர மாதிரியும், இவ காவேரி பெரிய ஒழுக்கமானவளாட்டும், நீங்கள் என்னை பற்றி என் ஃபேமிலி பற்றி பேசுகிறீங்களா அப்படின்ற மாதிரி பேச சொல்ல, உடனே விஜய்க்கு கோவம் வந்துடும். என்ன தாத்தா கிட்ட வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுகிற, தாத்தா கிட்டே மரியாதை இல்லாமல் பேசுகிறேன், உனக்கு அவ்வளோதான் மரியாதை. இதுக்கு மேலெல்லாம் வந்துட்டு நான் யாருக்கும் ஆன்சர் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. நான் என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு கிளம்புறேன். எனக்கும் காவேரிக்கு இனிமேல் எந்த விதத்துலையாவது டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினச்சிங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்தாலும் சரி, வெண்ணிலாவை எங்கே கூட்டிகிட்டு போனாலும் சரி, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே வெண்ணிலா சொல்லுவாங்க, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டே விஜய், நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டே காவேரி. எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிவிட்டு, எனக்கு இப்படிலாம் வந்துட்டு கொடுமையை கொடுத்துட்டு, இந்த மாதிரி 2 பேர் மட்டும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு இந்த அளவுக்கு என்னை காயப்படுத்திட்டு கஷ்டப்படுத்திட்டு போகிறீங்கள, நீங்களாம் நல்லா இருப்பீங்களான்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. கரெக்டாக சாரதா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுவாங்க. ஏற்கனவே சாரதாக்கு வந்து இன்ஃபர்மேஷன் போயிருக்கும், காவேரி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் விஜய் கூட தான் இருக்காங்கன்ட்டு. ஸோ குமரனை கூட்டிகிட்டு பைக்கில் வந்து சாரதா வந்து போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி இறங்கிடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வெண்ணிலா வந்துட்டு காவேரி விஜய்க்கு சாபம் கொடுத்துட்ருப்பாங்க. உடனே வந்து, ஏமா வெண்ணிலா இப்படிலாம் வந்துட்டு நீ சபிச்சிட்ருக்க, உனக்கு நல்லது தானே என் பொண்ணு நினச்சா, நல்லது நினச்சி அந்த வீட்டுக்கு உன்னை கூட்டிகிட்டு வந்து ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்து உன்னை குணப்படுத்தியிருக்கால, இப்படி தான் சாபம் கொடுப்பியா? பெத்த வயிறு 10 எரியுது, இப்படி பெத்த 10 மாதம் நான் அவளை பெற்று வளர்த்து இந்தளவுக்கு வந்துட்டு இதெல்லாம் கேட்கணுன்றது எனக்கு தலையெழுத்தான். காவேரி நீ என்னடி பண்ணிகிட்ருக்க? இதெல்லாம் உன்னோட பிரச்சனையா? இதெல்லாம் மற்றவங்களோட பிரச்சனை தானே? அந்த பிரச்சனையெல்லாம் உன் தலையில் போட்டு நீ எதுக்கிட்டி சாபத்தை வாங்கிட்டுருக்க? அதுவும் ஒரு பெண்ணோட பாவம் பொல்லாதது, பெண் சாபம் பொல்லாதது, யாரையோ ஏமாத்திருக்காங்கிறதுக்கு வேண்டி நீ ஏன்டி இதெல்லாம் வந்து இந்த பேச்செல்லாம் வாங்கி கட்டிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, காவேரிக்கு கோவம் வந்துடும். இங்கே பாருங்கம்மா, இதுக்கு என் பிரச்சனையோ இல்லை விஜய் பிரச்சனையோ கிடையாது, இது 2 எங்களோட பிரச்சனை. விஜய்க்கு தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாத்துக்கும் காரணமாக இருந்திருக்கிறது நான் தான். அது போக இந்த ராகினி பசுபதி எல்லாரும் தூண்டி விட்டு தான் இந்த அளவுக்கு பிரச்சனையாக இருக்குது. ராகினிக்கும் பசுபதிக்கும் எதிரி ஒன்றும் விஜய் கிடையாது, நானும் நம்ம குடும்பமும் தான். அவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மளை பழிவாங்கிறதுக்கு வேண்டி தான் விஜய் வந்து இந்த அளவுக்கு பண்ணிகிட்ருக்காங்க. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோமா. அது போக என் புருஷனுக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக நான் தான் பக்கத்தில் இருந்து சப்போர்ட் பண்ணும், வேறு யார் வருவாங்க? அது போக எல்லாத்துக்குமே காரணம் நான் மட்டும்தான், விஜய் எதுக்குமே காரணம் கிடையாது. வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்ததும் நான் தான், அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வச்சதும் நான் தான், இந்த அளவுக்கு வெண்ணிலா போகிறாங்கன்னா அதுக்கு காரணமும் நான் தான். அதை தான் நான் சொல்லி புரிய வச்சுட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே விஜயும் சொல்லுவார், ஏன் காவேரி திட்டுறீங்க? காவேரி மேலே எந்த தப்பும் கிடையாது, எல்லா தப்பும் என் மேலே தான், தயவுசெய்து நான் மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் தயவுசெய்து பேசாதீங்க தம்பி, இதுக்கு மேலேயும் வந்துட்டு என் பொண்ணு அவங்க கூட சேருவான்ற நம்பிக்கையே எனக்கு சுத்தமாக கிடையாது. வெண்ணிலா பிரச்சனை ஒரு பக்கம், இந்த பொண்ணு கதறி அழுகுது, நடுத்தெருவில் நிற்கிது. நாளைக்கு இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா யார் பதில் சொல்லுவாங்க? இந்த பொண்ணையும் வந்துட்டு ஏமாத்தின மாதிரி என் பொண்ணுக்கும் நல்ல வாழ்க்கையை கொடுக்க முடியாமல் இப்படி வந்துட்டு திணறி நிற்கிறீங்கல்ல, நான் இனி என் பொண்ணோட வாழ்க்கையை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். உடனே காவேரிக்கு கோவம் வந்துடும். அம்மா இதுக்கு மேலே வந்துட்டு வேறு வாழ்க்கை வேறு லைஃப்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காதீங்க, வெண்ணிலான்ற பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்துட்டு வெண்ணிலா பின்னாடி விஜய் போகவே மாட்டார். விஜயோட லைஃப்பில் வெண்ணிலான்ற ஒரு கேரக்டர் இல்லவே இல்லை, அது அழிஞ்சிருச்சு. வெண்ணிலாக்கு எவ்வளோ தூரம் சொல்லி புரிய வைக்க முடியுமோ புரிய வச்சாச்சு. வெண்ணிலா புரிஞ்சுக்காமல் இது அத்தனையும் பண்ணிகிட்ருக்காங்க, பேசிகிட்ருக்காங்கிறதுக்கு வேண்டி நாங்கள் எதுவும் பண்ண முடியாது. விஜய் எனக்காக எவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுக்க முடியுமோ ரிஸ்க் எடுத்து அந்த பொண்ணுக்கு எல்லாத்தையுமே சொல்லியாச்சு. இதுக்கு மேலேயே அந்த பொண்ணு அடம் பிடிச்சிட்டு இருந்தால் அதுக்கு நாங்கள் காரணம் கிடையாது. இதுக்கு மேலேயே நீங்கள் விஜய் தப்பாக பேசாதீங்கம்மா, விஜய் மேலே எந்த தப்பும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ அந்தளவுக்கு ஆகிடுச்சா, என்னையே எதிர்த்து பேசிட்டு இப்போ உன் புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு இவர் எல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணி உன்னை மாற்றி வச்சிட்டாரா அப்படின்ட்டு இருக்கிறத கரெக்டாக வந்துட்டு காவேரி மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. மயக்கம் போட்டதுமே வந்துட்டு சாரதா ரொம்ப பயந்து பதறிடுவாங்க. டக்குன்னு வந்துட்டு விஜய்க்கு ஏற்கனவே விஷயம் தெரியுன்றதுனால, இது ஒன்றும் பயப்பட வேண்டாம் தான், ஒன்றும் பயப்பட வேண்டாம், தண்ணி அடித்தா சரியாயிடும், அவள் ஆல்ரெடி வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் ஃபுல்லாக இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணனால கரெக்டாக சாப்பிடல காலையிலேருந்து, அதனால தான் மயக்கம் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காவேரிக்கு தண்ணி அடித்து எழுப்பி விட்டுட்டு தண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்ணிலா ஓவராக பேச சாரதாக்கும் கோவம் வந்துடும். சாரதாவும் பிடிச்சி நல்லா வெண்ணிலாவை திட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு தாங்க முடியாமல் விஜய் சொல்லிடுறாரு, காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா வெண்ணிலா, காவேரி வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு அப்பா நான் தான், நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்ததுக்கான சாட்சி அவள் வயிற்றில் வளர்ந்துட்டுருக்கு. இதுக்கு மேலே நாங்கள் எங்கள் 2 பேர்த்தையும் டிஸ்டர்ப் பண்ணணும், எங்கள் லைஃப்பில் குறுக்க நிற்கணும்னு நினைக்காத அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே சாரதா கேட்பாங்க, என்ன தம்பி சொல்கிறீங்க, இதெல்லாம் உண்மையாக தான் சொல்கிறீங்களா, இல்லை அந்த பொண்ணை சமாளிக்கிறதுக்கு வேண்டி, இல்லை அடுத்த பிரச்சனையை வந்துட்டு ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கு வேண்டி ஏதாவது சொல்கிறீங்கன்னா உண்மையை சொல்லுங்கள், திருப்பி எங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு எதையாவது ஒன்று சொல்லி எதையாவது குழப்பி விட்டு எங்கள் நிம்மதியை கெடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அத்தை சத்தியமாக சொல்கிறேன், காவேரி 2 மாதம் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, இது உங்ககிட்டயும் காவேரி சொல்லாமல் மறைச்சு தான் வச்சுருந்தா, பட் இப்போ வேறு வழி இல்லாமல் நான் சொல்கிறேன், வெண்ணிலா பிரச்சனை ஒரு பக்கம், நீங்கள் ஒரு பக்கம், இது எல்லாத்தையும் சமாளிக்கணும்னா எனக்கு வேறு வழி தெரியல, காவேரி நீயே உன் அம்மாட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம்மா நான் 2 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்,
கங்காக்காக்கு முன்னாடியே நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் செக் பண்ணி. பட் உங்ககிட்ட சொன்னால் எல்லா பிரச்சனையும் வந்துட்டு வேறு மாதிரி போயிருங்கிறதுக்காக தான் பொறுமையாக இருந்தேன். பட் இதெல்லாம் வந்துட்டு இந்த அளவுக்கு போகும்னு நான் நினைக்கவே இல்லைம்மா. ஒரு நல்ல சுச்சுவேஷனில் விஜய் கூட வந்துட்டு நான் 2 பேரும் சேர்ந்து சொல்லணுன்றது தான் என்னோட ஆசை. பட் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி வந்துட்டு நின்று சொல்லுவேன் நான் நினைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம பிரச்சனையெல்லாம் இருக்கட்டும், நான் முதல்ல ஒரு வெண்ணிலா கிட்ட ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். அம்மா புரிஞ்சுதா? இதுக்கு மேலேயாவது அவங்கள தொந்தரவு பண்ணாமல் அவங்க லைஃப்லேருந்து போயிரு. விஜய்க்கு என்னை பிடிக்குதோ இல்லையோ, எனக்கு அவரை பிடிக்குதோ இல்லையோ, ஆனால் என் பொண்ணோட புருஷன் வந்துட்டு நல்லவராக தான் இருக்கார். அவர் வந்துட்டு என் பொண்ணு நல்லவனாக தான் நினச்சிட்ருக்கா. அவங்க 2 பேரும் உயிருக்கு உயிராக விரும்புகிறாங்க. இதுக்கு மேலே அவங்கள தொந்தரவு பண்ணாதம்மா, தயவு செய்து கிளம்பிடு அப்படின்ற மாதிரி சாரதா சொல்ல, அந்த இடத்துலேருந்து உடனே வந்துட்டு வெண்ணிலா கிளம்பிடுவாங்க.